இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸோட மூணாவது மேட்ச். அதுவும் இது ஒரு சீரிஸ் டிசைடர். டாஸ் ஜெயிச்ச நம்மால கில்லு நீங்க என்னதான் ஸ்கோர் அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிக்கணும்னு சொல்லி பவுலிங் எடுத்துட்டாப்ல. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பவுலரும் பட்டு பட்டு முதல் 2 ஓவர் 2 விக்கெட் எடுத்து போட்டாங்க. சரி இந்த மேட்ச் எப்படி 200 ரன் சுட்டிடுவாங்க, கப்பையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ மொட்டத்தலைய மிச்சலும் கிளென் பிலிப்பும் சேர்ந்து ஸ்டாண்டிங் போட்டாங்க. நம்மால மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான குல்தீப் யாதவ வச்சு செஞ்சாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி 6 4 அடிச்சு 2 பேருமே ஒரு 100 போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு வழியா எடுத்து அவுட் பண்ணி சேர்த்தும் போது 50 ஓவர் முடியும் போது 337 ரன் அடிச்சு போட்டாங்க நியூசிலாந்து. நாங்க சேஸ் தான் பண்ணுவோம்னு கிளம்புறாங்க இந்தியன் டீமுக்கு. வழக்கம் போல ரோஹித் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு உடனே அவுட் ஆயிட்டாப்ல. கில்லும் அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாப்ல. கோலி வழக்கம் போல வந்து பவுண்டரியா அடிச்சு நல்ல ஒரு ஸ்டாண்டிங் போட்டாப்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஜடேஜா எல்லாம் வரிசை கட்டிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி கிடைத்த சான்ஸ் எப்படியோ பிடிச்சு போடணும்னு சொல்லி போட்டு ஒரு 50 போட்டாப்ல. சரி இனி மேட்ச் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சந்தேகத்தில் இருக்கிறப்போ இது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டாப்ல. அவர் எடுத்த என்னமோ பவுலிங்க்கு தான், ஆனா பேட்டிங் ஒரு 50 போட்டாப்ல. அந்த பக்கம் கோலி இன்னொரு 100 அடிச்சிட்டாப்ல. இவங்க 2 பேரும் ஆடுறத பார்த்து எப்படி மேட்ச் ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை வர நேரம் பார்த்து 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகி போயிட்டாங்க. அதோட மேட்ச் முடிஞ்சு போச்சு. 37 வருஷமா நியூசிலாந்து இந்தியாவுக்கு வந்து ஓடி சீரிஸ் விளையாடி போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஓடி சீரிஸ் இங்க ஜெயிக்கிறது. இதுக்கு முன்னாடி 2024 இவங்க தான் வந்து நம்ம கிட்ட டெஸ்ட் சீரிஸ் 3-0 சூட்டிட்டு போனாங்க. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் தான் வந்தது வேண அஸ்வின், ரோஹித் சர்மா, கோலின்னு சொல்லிட்டு எல்லா வரிசையும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஓடி சீரிஸை கலாய்ச்சி போயிருக்காங்க. உனக்கு என்னெல்லாம் நடக்க போதோ